மீண்டும் 55,000 ரூபாயை தாண்டியது தங்கம் விலை. ஒரே நாளில் சவரனுக்கு 720 ரூபாய் உயர்வு. நில மோசடி வழக்கில் கைதான முன்னாள் அமைச்சர் MR விஜயபாஸ்கருக்கு 15 நாட்கள் நீதிமன்ற காவல். கரூர் மாவட்ட நீதிமன்றம் உத்தரவு. அரசியல் பழிவாங்கும் வழக்கு நீதிமன்றத்தில் சந்திப்போம். MR விஜயபாஸ்கர் மீதான நில மோசடி வழக்கில் வில்லிவாக்கம் காவல் ஆய்வாளராக இருந்த பிருத்திவிராஜ் கைது. நில ஆவணம் தொலைந்து விட்டதாகவும் அதனை கண்டுபிடிக்க முடியவில்லை என்றும் சான்றிதழ் கொடுத்த புகாரில் நடவடிக்கை. நீர்வரத்து குறைந்ததால் ஐந்தருவியில் மட்டும் குளிக்க அனுமதி. குற்றால மெயினருவி பழைய குற்றாலத்தில் 3வது நாளாக நீடிக்கும் தடை. மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து 16,000 20,910 கன அடியாக அதிகரிப்பு. ஒரே நாளில் அணையின் நீர்மட்டம் 3 அடி உயர்வு. கனமழையால் கர்நாடக அணைகளில் இருந்து 40,000 கன அடி உபரி நீர் திறப்பு. மேட்டூர் அணைக்கு வரும் நீரின் அளவு 16,000 கன அடியாக அதிகரிப்பு. நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே வீடு மற்றும் விளைநிலங்களை சூழ்ந்த மழைநீர். வாழை மற்றும் பாக்கு மரங்கள் கடும் சேதம். காரைக்குடியில் ஆடி மாத சிறப்பு தள்ளுபடியில் புடவை வாங்க அதிகாலையிலேயே கடையில் குவிந்த பெண்கள். கதவு திறக்கப்பட்டதும் முண்டியடித்து சென்று துணிகளை ஆர்வத்துடன் வாங்கினர். தஞ்சாவூர் மாவட்டம் வளம்பக்குடி அருகே சரக்கு சமயபுரத்திற்கு பாத யாத்திரை சென்றவர்கள் மீது மோதிய சரக்கு வாகனம். 5 பேர் நிகழ்விடத்திலேயே உயிரிழந்த நிலையில் வேன் ஓட்டுநர் கைது. தென்காசி மாவட்டத்தில் இன்று முதல் 4 நாட்களுக்கு VK சசிகலா சுற்றுப்பயணம். அதிமுக தொண்டர்களை ஒருங்கிணைப்பதற்கு நடவடிக்கை. சசிகலாவின் சுற்றுப்பயணம் எந்த பலனையும் தராது. அதிமுக முன்னாள் அமைச்சர் செம்மலை நியூஸ் 18 வணக்கம் தமிழ்நாடு நேர்காணலில் விமர்சனம். மின்கட்டண உயர்வை கண்டித்து தமிழ்நாடு முழுவதும் 23ஆம் தேதி அதிமுக ஆர்ப்பாட்டம். சென்னையில் நாளை மறுதினம் போராட்டம் என பாமக அறிவிப்பு. கூடலூரில் கனமழையால் வீடுகளுக்குள் தண்ணீர் புகுந்ததால் மக்கள் அவதி. நீலகிரி கோவை மாவட்டங்களில் இன்று மிக கனமழை பெய்யும் என வானிலை மையம் கணிப்பு. தமிழ்நாட்டில் கூடுதலாக 1000 இடைநிலை ஆசிரியர் பணியிடங்கள் நிரப்பப்படும். ஆசிரியர் தேர்வு வாரியம் அறிவிப்பு. மேற்கு வங்க ஆளுநர் குறித்த அவதூறு கருத்து தெரிவிக்க கூடாது. முதலமைச்சர் மம்தா பானர்ஜிக்கு தடை விதித்தது கொல்கத்தா உயர்நீதிமன்றம். 2 நாட்களில் 30 ரூபாய் வரை விலை உயர்ந்து கோயம்பேடு காய்கறி சந்தையில் தக்காளி விலை 80 ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுகிறது. திடீர் விலையேற்றத்திற்கான காரணம் என்ன என்கிற கூடுதல் தகவல்களோடு நேரலையில் இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் ரகுவரன். ரகுவரன், தற்போது தக்காளியினுடைய திடீர் விலை உயர்வுக்கு காரணம் என்ன? கோயம்பேடு சந்தையை பொறுத்தவரைக்கும் வரவேண்டிய இயல்பான வரத்து என்பது இருக்கிறதா? விவரங்களை பதிவு செய்யலாம். கோயம்பேடு காய்கறி சந்தையில் 2 நாளில் தக்காளியின் விலை கிடுகிடு என்று 20 ரூபாய் உயர்ந்து தற்போது பார்த்தீங்கன்னா 1 கிலோ 80 ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுகிறது. குறிப்பாக இந்த 2 நாட்களில் இவ்வளவு விலை உயர்வதற்கு காரணம் என்ன என்பது பார்க்க முடிகிறது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா மற்ற காய்கறிகளின் விலை குறைந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் தக்காளியின் விலை மட்டும் அதிகரித்திருக்கிறது. தொடர்ந்து இதனுடைய வியாபார சங்கத்தினுடைய இருக்காருங்க சார், எதனால் இந்த விலை ஏற்றம் இருக்கிறது? அதாவது நமக்கு ரெகுலரா ஆந்திரா மாவட்டத்திலிருந்து பொங்கனேரி, கோலாறு, மதனப்பள்ளி, ஒட்டப்பள்ளி இந்த ஊர்கள்லேருந்து தான் நமக்கு தக்காளி வரும். இப்போ நார்த் சைடில் நல்ல மழையின் காரணத்தினால நார்த்லேருந்து கொல்கத்தா மகாராஷ்டிராக்காரங்க இங்கே ஆந்திராவில் பர்ச்சேஸ் பண்ணி எடுத்துகிட்டு வாங்கிட்டு போகிறாங்க.
அங்கே வாங்கிட்டு போகிறதில்ல. இப்போ நமக்கு வர வேண்டிய வண்டி 50 வண்டி வர வேண்டிய இடத்துல வந்து 25 வண்டி தான் இப்போ மார்க்கெட்டுக்கு வந்திருக்கு. அதனால தான் இந்த விலை ஏற்றத்துக்கு காரணம். இப்போ மிச்சம் 25 வண்டி அவங்க வந்து நார்த் சைட்லேருந்து இருக்கிறவங்க வந்து வாங்கிட்டு போயிடுறாங்க. அதனால தான் இந்த விலை ஏற்றத்துக்கு காரணம். இது அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இல்ல ஆடி மாசம்னா காய்கறிகள் விலை வந்து கொஞ்சம் குறைய தான் செய்யும். ஆனா இது இப்ப வந்து இவ்வளவு 80 ரூபாய் விலை போகும்போது இப்ப இது விலை ஏறதுக்கு வாய்ப்பு இருக்கா, குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இல்ல, இந்த விலை வந்து எப்படி ஒரு மாசத்து வரைக்கும் நீடிக்கும். ஏன்னா வந்து அங்க மழையின் காரணமா தான் இவங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு போறாங்க. அது ஒரு காரணம். மற்றபடி காய்கறி நிலவரம் வந்து காய்கறி எல்லாம் மற்ற காய்கறி எல்லாம் வந்து விலை எல்லாமே வந்து பீன்ஸ் எல்லாம் சென்ற மாசங்கள்லாம் வந்து 200 ரூபாய் வரைக்கும் வித்தது. இப்ப 50 ரூபா 60 ரூபாய்க்கு விற்பனை ஆகிறது. மற்ற கேரட் வந்து 90 ரூபா 100 ரூபா விற்பனை ஆகிறது. மற்ற எல்லா காய்கறியுமே வந்து அன்றாட மக்கள் பயன்படுற மாதிரி விலை கம்மியில தான் மற்ற காய்கறி எல்லாமே இருக்கு. வெங்காயம் முதல் கொண்டு எல்லா காய்கறியின் விலையுமே வந்து குறைஞ்சுதான் இருக்கு. இந்த ஆடி மாசத்துல காய்கறிகளை இன்னும் இதுல விட 10 ரூபா 20 ரூபா குறையும் போது மற்றபடி விலை ஏறுறதுக்குரிய காய்கறி விலை ஏறுறதுக்கு சாத்தியக்கூறு இல்லை. வரத்து குறைவாக இருப்பதன் காரணமாகவே தக்காளியின் விலை வந்து அதிகரித்திருப்பதாக தெரிவிச்சிருக்கிறாங்க. மற்ற காய்கறியின் விலை குறைந்திருந்தாலும் தக்காளி விலை மட்டும் இன்னும் சிறிது நாட்களுக்கு இதே நிலையில் இருப்பதற்கு வாய்ப்பு இருப்பதுதான் அப்படின்னு சொல்லிட்டு வியாபாரிகள் தெரிவிக்கின்றாங்க. பாலா, நன்றி ரகுவரன், விரிவான விவரங்களுக்கு. சென்னையை தொடர்ந்து மதுரையிலும் 1 கிலோ தக்காளி விலை 80 ரூபாயாக அதிகரித்திருக்கிறது. தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் வெற்றி. சென்னை கோயம்பேடு சந்தைக்கு வரத்து குறைவு விலை உயர்வுக்கான ஒரு காரணம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. மதுரையை பொறுத்த வரைக்கும் என்னென்ன காரணங்களாக இருக்கிறது பதிவு செய்யலாம். மதுரையை பொறுத்த வரைக்கும் கடந்த ஒரு 2 மாசத்துக்குள்ள 3 மடங்கு தக்காளி விலை உயர்ந்திருக்கு. மே முதல் வாரத்தில் 20 ரூபாய் 25 ரூபாய்க்கு வித்திருந்த தக்காளி இப்போ படிப்படியா ஜூன்ல 40-45 ரூபாய்க்கு உயர்ந்து இப்போ 80 ரூபாய்க்கு உயர்ந்திருக்குது. உள்ளூருக்குள்ள முழுமையாகவே தக்காளியினுடைய விளைச்சல் முழுமையாக குறைஞ்சு வரத்தே கிடையாது. அதனால ஆந்திரா கர்நாடகாவில் மழை காரணமாக அங்கேயும் விளைச்சல் பாதிக்கப்பட்டு அங்களுடைய வரத்தும் குறைஞ்சு இவ்வளவு பெரிய அளவுக்கான விலை உயர்வு ஏற்பட்டிருக்குது. மொத்தமா பார்க்கும்போது ஒரு இந்த 14 கிலோ எடையுள்ள தக்காளி பெட்டி அப்படிங்கிறது 200 இருந்து 300 ரூபாய் வரைக்கும் வித்துக்கிற நிலையில இப்போ அது 1000 ரூபாய் வரைக்கும் கிட்டத்தட்ட 3 மடங்கு மேல விலை உயர்ந்திருக்குது. மதுரை உழவர் சந்தையில நேரடியா விவசாயி சேகர்னு ஒரு விவசாயி, அவர் நேரடியா அவரே தக்காளி விவசாயம் பண்ணி இங்க கொண்டு வந்து விற்பனை செய்யக்கூடியவர்கிட்ட பேசுவோம். ஆனா தக்காளி இவ்வளவு தூரம் விலை வரத்து இல்லாமல் போறதுக்கு என்ன காரணம்? விளைச்சல் வந்து ரொம்ப கம்மி. சீசனாலிட்டி செய்யறதுனால காய் இல்லை, பூ இல்லை, அதனால் விலைவாசி கூடிகிட்டே இருக்கும். அதை பற்றி யாரையும் சொல்ல முடியாது. விளைச்சல் விளைஞ்சால் 10 ரூபாய்க்கு போட வேண்டிய காலம் இந்த காலம். ஆடி பிறந்தாலே தக்காளி விலை குறைஞ்சிடும். இப்போ கூடிட்டு இருக்கு. அதனால் விளைச்சல் இந்த வருஷம் வந்து கடுமையான வெயில். அந்த தாக்கத்தினால இந்த 2 மாதத்தில் வெயில்னால செடிகள் வரமாட்டேங்குது. அதனால் விலைவாசி. ஏன் விளைச்சல் எல்லாம் போறதுக்கு என்னென்ன காரணம்? வெயில் கூட இருக்கிறதுனால பூக்காது, செடிகள் வளராதுல, அதனால காரணம். பெரும்பாலும் மதுரை மாவட்டம், தேனி மாவட்டத்தில் இந்த சீசனில் தக்காளி அதிகம் வரும். வைகாசியில் நட்டமாக்கும், ஆடியில் பழுக்க ஆரம்பிச்சிடும். இந்த வருஷம் அந்த சீசனாலிட்டி இல்லாதனால விளைச்சல் போச்சு. சரியா ஒன்று. அவர் ஒரு முக்கியமான வார்த்தையை சொல்றாரு. எப்பவும் இந்த நேரம் இந்த சீசன் வந்து 10 ரூபாய்க்கு கிலோ 10 ரூபாய்க்கு வித்து இருக்கக்கூடிய நிலை இப்போ 80 ரூபாய் விற்கிறோம். காரணம் என்னன்னா மேலோட்டமாக வரத்து இல்லை மழைன்னு பேசினாலும் அவர் முக்கியமான ஒரு வார்த்தையை சொல்றாரு. சீசனல் மிகப்பெரிய பாதிப்பு இருக்கு. காலநிலை மாற்றங்களோ சூழ்நிலை பாதிப்புகளோ சூழலியல் பாதிப்புகளோ அவர் குறிப்பிட்டு பேசுறாரு. தொடர்ச்சியாக வெயிலும் தக்காளிக்கு வெயிலோ குளிரோ அதிகமாக இருக்கக்கூடாது. இது ரெண்டுமே ஒரு பேலன்ஸ் இல்லாம சமநிலை இல்லாம அதிகமான வெயில் இருந்த காரணத்தினால தக்காளியினுடைய விளைச்சல் இல்லை அப்படிங்கிற ஒரு முக்கியமான வார்த்தையை பதிவு செஞ்சிருக்காரு. இதையெல்லாம் கவனத்தில் கொள்ள வேண்டிய ஒரு தேவையை தக்காளியினுடைய விலை உயர்வு நமக்கு கொடுக்குது. பாலவே, நன்றி. வெற்றி, விரிவான விவரங்களை பதிவு செய்தமைக்கு.